சாத்தியமில்லை. விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு இது ஒன்றுதான் வாகனம் என்பது தெரியும். அந்த வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்திருந்தால் என்ன விமர்சனம் எழுந்திருக்கும்? விஜயோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டிய தேவை என்ன? நீங்கள் எப்போ அந்த விபத்து தொடர்பாக புலனாய்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரவழைத்து பிரேக் ஒழுங்காக புரியுதா, இது மட்டும்தான் ஒரு வாகனத்தில் சோதனை. இன்னொன்று, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த வாகனம் சாலையில் பயணிக்க முடியாது. ஏற்கனவே போக்குவரத்து துறை அந்த வாகனத்தை முழுமையாக ஆய்வு செய்து சாலையில் பயணிப்பதற்கு தகுதியான வாகனம் என்று சான்று அளித்ததன் அடிப்படையில் தான் அந்த வாகனம் சாலையில் பயணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த விபத்து நடந்த சமயத்தில் பிரேக் ஃபெயிலியர், பிரேக் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அந்த விபத்தில் உள்ளாகிற வாகனங்களை. ஸோ பிரேக் சரியாக இருக்கான்றது மட்டும்தான் டெஸ்ட் பண்ணோம். அதை நீங்கள் இல்லை பிரேக் சோதனை பண்ணக்கூடாதுன்ட்டு விஜய் தரப்பில் சொல்ல போவதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான தேவை எங்கிருந்து எழுந்தது என்ற கேள்வி எழுகிறது. மூன்றாவதாக, திரு விஜய் அவர்களுடைய வாகனத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி அந்த தீர்ப்பில் எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல